காவல் நிலையத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போகல. ஒரு தோப்புக்குள்ள கொண்டு வச்சு விசாரிக்கிறோம். அதற்கு பிறகு ஒருத்தர் பின் ஒருத்தராக கொண்டு வருகிறார். அப்பா தம்பி அங்க போறான். அருண் கைகள் பின்னால் கட்டப்பட்டு முட்டிக்கால் போட்ட நிலையில் காலில் அடித்து ரத்தம் ஊத்தி இருக்கிறது. இந்த அஜித்குமார் பைப்பர் கம்புன்னு ஒன்று வச்சிருக்கான்ல, கண்ணாடியில் வச்சிருப்பான், கைப்பிடி கருப்பு கலர் கைத்தடி. அந்த கைத்தடியே உடஞ்சு கிடந்திருக்கு. அந்த இடம் சக்தி மசாலா பொடி இருக்குல்ல, மிளகாத்தூள், அதை ஒரு 10 பொட்டலாம் வாங்கிட்டு வர சொல்லி அதை கரைச்சி கண்ணுலையும் வாயிலையும் ஊற்றிருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, வயிற்றுல வலுவான அடி, திருநீரகத்திலிருந்து ரத்தம் ஊற்று. யார் அடித்து? சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய, இந்திய திருநாட்டை காப்பாற்றக்கூடிய, தமிழ்நாட்டு மேன்மையை உயர்த்தக்கூடிய உன்னத பொறுக்கிகளாக இருந்த திருப்புவனம் காவல் நிலையத்தை சார்ந்த திருட்டு அயோக்கிய நாய்கள், பொறுக்கி நாய்கள், பொட்ட நாய்கள். பள்ளத்தூர், செட்டிநாடு, காரைக்குடி மொத்தம் 3 காவல் நிலையங்கள், திருப்புவனம், ஓனா சிறுவயல், குன்றக்குடி, திருப்பத்தூர், செவலூர் என்று பலதரப்பட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த காவல் நிலையங்கள் சாதிய ரீதியாக செயல்படுகிறது. நடவடிக்கை எடுப்பாங்களா? எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது? மகிழுந்துக்குள் அவர்கள் புறப்படுகிற நேரம் திருமங்கலத்தில் நகைகள் எடுத்து வைக்கப்பட்டதா? எதற்காக அந்த அவ்வளவு பெரிய பவுன் நகையை அவர்கள் கொண்டு வர வேண்டும்? சரி, கழுத்து அணியலை காருக்குள் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆட்சி மாற்றமே இதற்கு தீர்வு அப்படிலாம் சொல்லி இந்த துணை முதலமைச்சர் அன்னைக்கு இளைஞரணி தலைவராக இருக்கும் போது ட்விட்டர்ல எழுதினார். இப்ப நான் கேட்கிறேன், யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. யார் துணை முதலமைச்சர்? உதயநிதி ஸ்டாலின். அன்னைக்கு வாய்கிலேயே பேசின அந்த வாய் இன்னைக்கு பேசுமா? இப்ப தம்பி நாடார் சமூகத்தை சார்ந்தவர். இதுல என்னன்னா, யார் நம்மளை கேட்க போறாங்கிற அதிகார போதை. அயோக்கிய பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த 6 பேர், மொத்தம் 7 பேர். ஆனா மறைக்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, மறைக்கிறாங்க. 7 பேர் மொத்தம். தயவு செய்து சிபிசிஐடி விசாரணை கோராதுங்க. சிபிசிஐடி என்னென்ன பண்ணிருக்குன்னு இப்ப சொல்றேன். தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தை மூடி மறைத்தார்கள். வேங்கை வயல் சம்பவத்தில் மலத்தை குடித்தவர்களை குற்றவாளியாக்கி வைத்திருக்கிறார்கள். வடகாடு கலவரத்தை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் சிபிசிஐடி தயவு செய்து கேட்காதீங்க. பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட போது வீடியோ எடுக்கப்பட்டதா? எந்த மருத்துவ அதிகாரி அவரை பரிசோதித்தார்? மருத்துவ பிரேத பரிசோதனையில் எனக்கு சந்தேகம் எழுதுகிறது. எந்த அடிப்படையில் எழுதுங்க? ஆளுகிற கூட்டணி கட்சிகள் இதுவரை ஏன் வாய் திறக்கவில்லை? காங்கிரஸ் எல்லாம் பேசா, ஏன் பேசல? சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு என்ன, எது தடுக்குது? கூட்டணி தர்மமா, சீட்டு பேரமா? இந்த மரணத்தை ஒரு நாளும் நாம் மன்னித்து விட முடியாது. அந்த குற்றவாளிகளை கைது செய்யுங்கள். பணியிடை நீக்கம் மட்டும் போதாது, கைது செய்து சிறைப்படுத்தப்பட வேண்டும். உரிய தண்டனையை நீதிமன்றம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். சாட்சியில அழிச்சிருவான். அதுக்கு தான் மாட்டுக்கொட்டையில கொண்டு போய் வச்சு அடிச்சிருக்கான். அதுக்கு தான் ஒரு தோப்புக்குள்ள கொண்டே வச்சு அடிச்சிருக்கான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் கோயிலில் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அஜித்குமார் என்கிற நபர் திருடப்பட்டதாக, ஒரு 10 சவரன் நகை திருடியதாக சொல்லி காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. பிறகு காவல் நிலையத்துக்கு பிறகு வெளியில் எங்கேயோ காவல்துறையினர் அழைச்சிட்டு போய் அடித்ததாக கூறப்படுது. பின்பு அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போன சிறிது நேரத்திலேயே அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்ற செய்தி வெளியில் வருது. இது மிகப்பெரிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு கஸ்டோடியல் டெத்தாக தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த விவகாரத்தில், அவர் திருடியதாக சொல்லப்படுகிற இந்த விவகாரத்தில் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல் இவரை விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அவருடைய தம்பி உட்பட ஒரு சில நண்பர்களையும் விசாரிச்சிருக்கிறாங்க. இதில் இவரை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் கடுமையான முறையில் டார்ச்சர் செஞ்சுருக்கிறாங்க. அவர் அடித்ததுனால தான் உயிரிழந்திருக்கிறாருன்னு சொல்லி அவங்களுடைய உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இதனுடைய உண்மை பின்னணி என்ன? அவர் நகையை உண்மையை திருடினார் அப்படின்ற ஒரு பார்வையிலையும் காவல்துறையினுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன நடந்துச்சு? என்ன நடக்குதுன்னு ஏன் ஜனமே தெரியலையா? கொண்டு குவிக்கிறது எம் சொந்தமுன்னு புரியலையா என்று தமிழர் தாயகத்தில் வாழ்கிற தமிழர்களை பார்த்து கேட்கக்கூடிய அவலச்சூழலில் அதிகார வர்க்கம் தலைவிரித்து ஆடுவதை பார்க்க முடிகிறது.
கடையேழு வள்ளல்களில் ஒருவராக இருந்த பாரியாண்ட தேசம் சிவகங்கை சீமை. வேலுநாச்சியார் கடந்து போன தேசம். மருது சகோதரர்கள் ஆண்ட புண்ணிய மண். வீரபாண்டிய கட்டபொம்மன் தலைமறைவாக இருந்த தலைநகர் என்றெல்லாம் வரலாற்று குறிப்புகள் சொன்னாலும் கூட மாணிக்க வாசகன் சிவனை துதிபாடிய சிவகங்கை மண் இன்றைக்கு அல்லோகலப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். யார் இந்த அஜித்குமார்? திருமணமாகி 2 மாதங்கள், தந்தை இறந்து பல ஆண்டுகள் ஆகிறது, தம்பி ஒருவன், சகோதரிகள் என்று அற்புதமான ஒரு குடும்பத்து வாழ்வியல் முறை. அங்கே ஒரு திருத்தலம், பத்ரகாளியம்மன் திருத்தலம். அதெல்லாம் தற்காலிக ஊழியராக காவல் பணியை மேற்கொண்டிருக்கிற அஜித்குமார் ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம். 2 மாதத்துக்கு முன்னாடி தான் படிக்க வந்திருக்கான். தம்பி நவீன் திருமங்கலத்திலேருந்து 2 பெண்கள், சிவகாமின்னு ஒரு அம்மா 74 வயசு, அவருடைய மகள் நித்திதா. அவங்க அங்கேருந்து சிவகங்கை சீமையை நோக்கி காரில் பயணித்து நீங்கள் குறிப்பிட்டதை போல மடப்புறம் அந்த பத்ரகாளியம்மன் திருத்தலத்தில் வந்து வணங்கி விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்தவர். 27 வயதை பூர்த்தி அடையாத சூழலில் இருந்த அஜித்குமார் மகிழ்ந்து ஓட்டுநராக பயிற்சி பெறவில்லை. அங்கே திருத்தலத்தில் நிறுத்தப்படுகிற காரை அவர்களே நிறுத்தியிருக்கலாம், அந்த நித்திதாவை நிறுத்தியிருக்கலாம். அவர் இன்னொருத்த நிப்பாட்டுவதற்கான காரணம் என்ன? ஒன்று, சாவியை கொடுத்தார்கள். தம்பி அஜித் அவர்கள் இன்னொருத்தட்ட கொடுக்குறாரு, அருண்குமார்னு ஒரு தம்பி. அவர் வாகனம் ஓட்டுபவர், அவர் ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கிறார். மகிழுந்துக்குள் இருக்கிற 2வது இருக்கைக்கு கீழே ஒரு மஞ்சப்பையில் துணிகளையும் இந்த நீங்கள் குறிப்பிட்டதை போல 10 பவன் முன்னுக்கு பிறன் முரணான தகவல்களை இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 14 பவன் என்றார்கள், 10 பவன் என்றார்கள், இப்பொழுது 9.5 பவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. முதல்ல நான் கேட்க விரும்புவது என்னவென்றால், இந்த நித்திதாவும் சிவகாமியும் காரில் பயணித்து வருகிற போது திருமங்கலத்தை தாண்டி ஒரு தேநீர் கடையில் தேநீர் அருந்தியதாக சொல்லுகிறார்கள். அப்பொழுது நகை இருந்ததா? ஒன்று. மகிழுந்துக்குள் அவர்கள் புறப்படுகிற நேரம் திருமங்கலத்தில் நகைகள் எடுத்து வைக்கப்பட்டதா? எதற்காக அந்த அவ்வளோ பெரிய பவுன் நகையை அவர்கள் கொண்டு வர வேண்டும்? சரி, கழுத்தில் அணியலை, காருக்குள் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, நகைகள்லாம் இருக்கிறது, காரை அவங்களே நிறுத்தி விட்டு சாவி அவங்களே எடுத்துகிட்டு போயிருக்கலாமே, ஏன் அஜித்திடம் கொடுத்தார்கள்? இது போன்ற கேள்விகளுக்கு எல்லாம் மதிப்புமிகு மரியாதைக்குரிய உயரிய பொறுக்கித்தனமான அந்த மடப்புறம் காவல் நிலையம் 6 பேர் பொய்யா தகவல் சொல்கிறாங்க. 7 காவலர்கள். உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். அரசு பேருந்துகளில் பயணிக்கிற போது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற 4 இருக்கைகளில் யார் இருப்பா? நடத்துனரே வந்து என்ன செய்வார்னா, ஆண்கள் போய் உட்காந்தா எந்திரியா பின்னாடி போய் உட்காரு, யாருக்குங்க அந்த இடம்? தெரிஞ்சவங்களுக்கு. தெரியாத பெண்களுக்கு இடம் அளிப்பார்கள். வடிவேல் கணக்கு தான். பேருந்து மித வேகமாக அப்படியே போய்கிட்டு இருக்கும்ல, அந்த கணக்கு தான் இங்கேயும். அந்த பெண்ணு கொஞ்சம் சுமாரான அழகு, அவங்க கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, புகாரே அளிக்கல, வாய்மொழியாக சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் எப்போ சொல்கிறாங்கன்னா, 10 மணிக்கு கொண்டாந்து காரை நிறுத்துகிறாங்க, 12 மணிக்கு கோயில் வேலையை முடிக்கிறாங்க, கார் பயணப்பட்டுறது, 2 மணிக்கு தான் அவங்க அந்த காருக்குள்ளே நகை இருந்ததை பார்ப்பதாக சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த திருப்புவனத்துக்கு வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட்டு சொல்லலை, வாய்மொழி உத்தரவு. அந்த வாய்மொழி உத்தரவுக்கு அல்லாடுகிற காவல்துறை அஜித்தை தூக்கி இருக்குது. அவர் தம்பி நவீன், அந்த காரை எடுத்து விட்ட அந்த தம்பி உள்ளிட்ட 5 பேரை பிடிக்கிறாங்க. வீட்டில் இருந்தவங்களாம் போய் பிடிச்சிட்டு வந்துருக்கானுங்க. முதல்ல எடுத்தோன்னே நீங்கள் குறிப்பிட்டதை போல் காவல் நிலையத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போகல. முதல்ல அந்த தம்பியை தூக்கி இந்த வெள்ளை வாகனத்தில் வச்சு கொண்டு போகிறாங்க, ஒரு தோப்புக்குள்ளே கொண்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒருத்தர் பின் ஒருத்தராக கொண்டு வருகிறார்கள். அப்போ தம்பி அங்கே போகிறான். அருண் கைகள் பின்னால் கட்டப்பட்டு முட்டிக்கால் போட்ட நிலையில் காலில் அடித்து ரத்தம் ஊற்றி இருக்கிறது. இந்த அஜித்குமார் இந்த பைப்பர் கம்புன்னு ஒன்று வச்சிருக்கான்ல, கண்ணாடியில் வச்சிருப்பான், கைப்பிடி கருப்பு கலர் கைத்தடி. அந்த கைத்தடியே உடஞ்சி கிடந்திருக்கு அந்த இடத்துல. சக்தி மசாலா பொடி இருக்குல்ல, மிளகாத்தூள், அதை ஒரு 10 பொட்டலாம் வாங்கிட்டு வர சொல்லி அதை கரைச்சி கண்ணுலையும் வாயிலையும் ஊற்றிருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, கம்பு கூட்டுக்குள்ள ஒரு கட்டையை வச்சு 2 கம்பு கூட்டுக்களையும் வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க இறுக்கமாக. அந்த கையில் அடிச்சிருக்கிறாங்க 2. வயிற்றுல வலுவான அடி, சிறுநீரகத்திலிருந்து ரத்தம் ஊற்றுது. யார் அடித்தது? சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய, இந்திய திருநாட்டை காப்பாற்றக்கூடிய, தமிழ்நாட்டு மேன்மையை உயர்த்தக்கூடிய உன்னத பொறுக்கிகளாக இருந்த திருப்புவனம் காவல் நிலையத்தை சார்ந்த திருட்டு அயோக்கிய நாய்கள், பொறுக்கி நாய்கள், நாய்கள், அதுக்கு கூட கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தணுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2020 இதே ஜூன் மாதம் 20ஆம் தேதி தூத்துக்குடியில் கொரோனா காலகட்டத்தில் கைபேசி கடையை திறந்தார்கள் என்பதற்காக 2 பேரை காவல் நிலையத்துக்குள்ள கொண்டு போய் அப்பனை மகனை வச்சு படுகொலை செய்தார்கள். தெரியுமா? ஜெயராஜ் பெனிக்ஸ். இந்த குடும்பம் அன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிது, தெரியுமா அவங்களுக்கு? அங்கே மாட்டிய காவலர்கள், அதுக்கு இங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் இருக்கான்ல, சமூக சீர்திருத்தவாதிகள் ஒரு சில பேர் ட்விட்டரில் போட்டாங்க. இந்த சிவகார்த்தியன்னு ஒருத்தன், ரஜினிகாந்த்னு ஒருத்தர், அப்புறம் சிவகுமார் பையன் சூர்யான்னு ஒருத்தர்,
மறக்க முடியுமா, மன்னிக்க முடியுமா அப்படிலாம் ட்விட்டரில் போட்டு ஜெயராஜ் பினிக்ஸுடைய படுகொலையை கண்டித்த மேதாவிகள். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கிற பெரும் மேதாவி, அதிமேதாவி, தமிழர்களை தன் உள்ளங்கைக்குள் சுருட்டிய மேதாவி, தமிழர்களுக்காக ஆட்சி நடத்தக்கூடிய மேதாவி, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். அவர் அன்னைக்கு ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார், அலங்கோலமான ஆட்சியில் பாரீர் எவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது, ஆட்சி மாற்றமே இதற்கு தீர்வு அப்படிலாம் சொல்லி இந்த துணை முதலமைச்சர் அன்னைக்கு இளைஞரணி தலைவராக இருக்கும்போது ட்விட்டர்ல எழுதினார். உடனே அவங்க அத்தை அனுப்பி 25 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நிதி. யாருக்கு? ஜெயராஜ் பினிக்ஸ் குடும்பத்திற்கு, திமுக சார்பில். இப்ப நான் கேட்கிறேன், இது யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. யார் துணை முதலமைச்சர்? உதயநிதி ஸ்டாலின். அன்னைக்கு வாய்கிலேயே பேசின இந்த வாய் இன்னைக்கு பேசுமா? அன்னைக்கு 25 லட்சம் கொடுத்துச்சு, இன்னைக்கு 2.5 கோடி இந்த குடும்பத்திற்கு இழப்பீடாக திமுக கொடுக்குமா? இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சில கேள்விகளை, அவருக்கு பேசுறதுக்கு என்ன, அது டெட்பாடி. அவர் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கிறாரு. ஜெய்பீம் படம் பார்த்தேன், என்னுடைய உள்ளம் உலுக்கியது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ எழுதுனீங்களே, அந்த முதலமைச்சர் இப்போ எங்கே போனாரு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு. அவருக்கு என்ன தகுதி இருக்கு? தூத்துக்குடி சம்பவம் 13 பேர் படுகொலை செய்யப்பட்ட போது பத்திரிகையில் பார்த்து தெரிந்து கொண்டேன்னு சொன்ன டெட்பாடி தானே அது. அவருக்கு என்ன யோக்கியதை இருக்கு? என்னதான் இருந்தாலும் அவர் எதிர்கட்சி தலைவர். யாரா இருந்தா மனித உயிர்களை காவு வாங்கக்கூடியவர்கள் எவர்களாக இருந்தாலும் கையவர்கள். அவங்களுக்கு என்ன மரியாதை? காவல்துறையில் நீங்கள் ஏற்கனவே நம்ம பல நேர்காணல்கள் பேசியிருக்கிறோம். காவல்துறையில் பல்வேறு நபர்கள் இது போன்று கடுமையான முறையில் நடந்துக்கிறதும் விசாரணைங்கிற பேரில் இது மாதிரியான சம்பவங்கள் அப்படின்றது அரங்கிறது தொடர்கதையாகிட்டு இருக்கு. அது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்ற நம்ம வந்து ஒரு சாயம் பூசிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் வந்து முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது ஒரு இப்போ இவங்க பணக்காரவங்க, இவங்க பணக்காரவங்க இல்லை, இப்போ ஒரு ஏழைனா அவனுக்கு ஈஸியாக டீல் பண்ணிடலாம், இது வந்து ஒரு சில இதில் பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தால் இவங்களை ஈஸியாக டீல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணை தான் காவல் நிலையத்தில் அதிகமாக பார்க்கப்படுது. அதனுடைய விளைவு தான் இது போன்ற மரணங்களும் பொய் குற்றச்சாட்டில் இன்னைக்கு வந்து கைது செய்யப்படுற போக்குகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம பேசியிருக்கோம். அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இதுக்கு நேரடியாக ஆட்சியாளர்களை நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக 19 நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போகிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? மரியாதைக்குரிய மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் SM சுப்பிரமணியன் அவர்கள் இன்றைக்கு இந்த வழக்கை தானாக முன் வந்து எடுக்கக்கூடிய ஒரு அவலச்சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, கடந்த 4 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 24 காவல் நிலைய மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று பதிவிடுகிறார். ஒரு செய்தி சொல்லவா? இப்ப இந்த தம்பி வந்து சாதியை பேசுகிறேன் என்று நீங்க சொல்லிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சாதி ரீதியாகத்தான் விசாரணைகளும் நடக்கிறது. பறையர் பல்லர் என்றால் மிக இழிவாக நடத்துவார்கள். நாடார் சமூகம் என்றால் கொஞ்சம் மேம்போக்கா நடத்துவார்கள். அதை விட தாண்டி உயர்ந்த சமூகம் என்றால் அதற்கு ஒரு மரியாதை கொடுப்பார்கள். இது காவல்துறையுடைய புத்தி. இப்ப தம்பி வந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவர். இப்ப இதுல வந்து என்னன்னா, யார் நம்மளை கேட்க போறாங்கிற அதிகார போதை. இந்த அயோக்கிய பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த 6 பேர், மொத்தம் 7 பேர், ஆனா மறைக்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, மறைக்கிறாங்க 7 பேர் மொத்தம். இதுல பிரபு, சங்கர், ஆனந்தன், ராஜா, கண்ணன், மணிகண்டன், இந்த 6 அயோக்கிய பேர்கள், இந்த 6 பொறுக்கி நாய்கள், இந்த 6 திருடர்கள். இப்ப எனக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட. நகை எங்க? நகைக்கத்தானே கொன்னீங்க, நகை எங்க? இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? கோயிலுக்கு பின்னால நகை புதைத்து வைத்திருப்பதாக தம்பி அஜித்குமார் இவர்களை அழைச்சிட்டு போனதாக ஒரு செய்தி. எதுக்காக அழைச்சிட்டு போனா தெரியுமா? அடி தாங்க முடியாம வேறு வழி இல்லாம சத்த நேரம் அடியை நிறுத்துவாங்களேன்னு அழைச்சிட்டு போறான். ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி அழைச்சிட்டு போகும்போது தன் கூட பணியாற்றிய அந்த பணியாளர்கள், கோயில் நிர்வாகிகள் நம்மளை பார்த்து காப்பாத்திடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில கோயிலுக்கு பின்னாடி நான் புதைச்சு வச்சேன்னு சொல்லி தம்பியை அழைச்சிட்டு போறான். அழைச்சிட்டு போன அந்த அயோக்கிய பேருக்கு அந்த 6 பேரும் 7 பேரும் பின்னாடி இருக்கிற ஒரு மாட்டு தொழுவத்துல கொண்டு போய் வச்சு கையை பின்னாடி கட்டி மிளகா அந்த தூளை கரைச்சி கண்ணில் ஊற்றிருக்கிறாங்க. இப்போ இவங்களை நான் எப்படி பேசுறது? நான் என்ன சொல்லலாம்? நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வெண்மணி நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கிறது. கவனித்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எலும்புக்கூடுகள், தாயும் பிள்ளையும் மரணத்தில் மார்பில் பால் குடித்த அந்த எலும்புக்கூடுகளை இன்றைக்கு கண்டெடுத்து உலகத்திற்கு அறிவித்திருக்கிற சூழலில் நாம் இதை பற்றி பேசுகிறோம். என்ன அரசு இது? என்னடா அரசாங்கம் நடத்துறீங்க நீங்கள்லாம்? வாய் கொழுக்க தின்னுட்டு திரிகிற ரவுடிகளாக இன்றைக்கு காவல்துறை 100க்கு 80 விழுக்காடுகள் மாறி போயிருக்கிறதே. உடம்பு பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தனுக்கும் நல்ல கட்டிங், ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பயங்கர கட்டிங். உடனே ஆதாரம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க, வீடியோ எடுத்துட்டு வாங்கன்னு நான் பல முறை சொல்லிட்டேன். பொறுக்கி நாய்கள் தின்னு கொளுத்த ரவுடிகளாக ஓசியில் வருகிற பணத்தை வைத்து உல்லாசமாக வாழ்கிற இந்த காவல் பொறுக்கிகள் 20% பேர் புண்ணியவர்கள் இருக்கிறார்கள். மனிதநேய மாண்பாளர்கள் பணி செய்கிறார்கள். நேர்மையோடு இந்த தேசத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். ஆனால் அவர்களையே மாற்றுகிற 80% அயோக்கியர்கள் இன்றைக்கு காவல்துறையில் பணியாற்றுகிறார்கள். நான் ஏற்கனவே நமது வலையொலித்தளத்தில் சொன்னேன், உங்களுக்கு நினைவிருக்குன்னு கருதுறேன். சிவகங்கை மாவட்டத்தின் காவல் நிலையங்களில் சாதியம் தலைவிரித்து ஆடுகிறது. பேசினாமா இல்லையா? இப்ப இங்கே அதான் நடந்திருக்கு. பள்ளத்தூர், செட்டிநாடு, காரைக்குடி, மொத்தம் 3 காவல் நிலையங்கள், திருப்புவனம், ஓனா சிறுவயல், குன்றக்குடி, திருப்பத்தூர், செவலூர்,
என்று பலதரப்பட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த காவல் நிலையங்கள் சாதிய ரீதியாக செயல்படுகிறது. நடவடிக்கை எடுப்பாங்களா? எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது? அங்க ஒரு காவல்துறை அதிகாரியா பணி செய்ய வர்றான்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பறையராகவோ பல்லராகவோ வந்தா அவனை இருட்டடிப்பு செய்து அவர்களை காயப்படுத்தி அவர்களை செயல்விடாமல் தடுக்கிறது மேலதிகாரிகள். கடைநிலை ஊழியராக இதே தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவன் போனா அவனை கொத்தடிமையா வச்சு கார்டலி முறைக்கு அனுப்பி அவனை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி நடத்துற ஒரு விதிமுறை. எஸ்ஏ A2 அடிமைப்படுத்துறான், A2 கீழ்நிலை பணியாளர்கள் அடிமைப்படுத்துறான், எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அடிமைப்படுத்துறான், இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அறிமுகப்படுத்துறான். நான் கேட்குறேன், 2 உளவுத்துறை அதிகாரிகளை வச்சிருக்கீங்க ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும், தெரியுமா உங்களுக்கு? SPCIDன்னு ஒரு பிரிவு இருக்கு, ICCIDன்னு ஒரு பிரிவு இருக்கு. இந்த SPCID எஸ்பிக்கு தகவல் கொடுப்பான், ICCID ஐஜிக்கு நேரடியாக தகவல் கொடுப்பான். இந்த 1.5 நாளா நல்லா கேட்டுங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தம்பியை கைது பண்ணியிருக்கிறானுங்க, இரவு முழுக்க வச்சு அடிச்சிருக்கிறானுங்க, சனிக்கிழமை முழுக்க வச்சு அடிச்சிருக்கிறானுங்க, சனிக்கிழமை சாயங்காலம் உடம்பு சரியில்லைன்னு தூக்கிட்டு ஓடிருக்காங்க. எங்க? திருப்புவனம் மருத்துவமனையில், கிருத்திகா மருத்துவமனைன்னு ஒரு மருத்துவமனைக்கு அள்ளி தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ காவல்துறையில் இந்த பொறுக்கி நாய்கள், இந்த பொட்ட நாய்கள் ஏன் காவல் நிலையத்தை கலத்திட்டு போல தெரியுமா? அங்கே CCTV இருக்கு, அங்கே வச்சு அடிக்க முடியாதுல்ல. அடிப்பதற்கு யாரா உரிமை கொடுத்தது? இன்னைக்கு நீதியரசர் கேட்குறாங்கல்ல, நீதியரசர் ஒரு விடயத்தை பதிவு செய்கிறார், அவன் என்ன தீவிரவாதியான்னு கேட்க, தீவிரவாதிகளாக இருந்தாலும் படுகொலை செய்வீங்களா? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமா சட்டத்தின் முன்பாக அப்போ சட்டம் எதுக்கு? முறையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது. நீதியரசர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாங்க, தீவிரவாதிகள் இருந்தால் அப்ப சுட்டுக் கொள்ளுவீங்க, அப்படித்தானே? ஒரு உதாரணத்துக்கு எடுத்து சொல்றேன். அந்த கொடூரமானவங்களா இருந்தாலும் நீங்க சொல்வதை போல சட்டத்துக்கு முன்பாக தான் நிப்பாட்டணும் அப்படின்றது. அப்ப இது மாதிரியான வார்த்தைகள் எவ்வளவு மோசமானது. அப்ப யார் அச்சுறுத்த போறீங்க நீங்க? என் போன்ற தமிழ் தேசியவாதிகளை வந்து நாட்டிற்கு புறம்பாக செயல்படுகிறான் என்பதற்காக என்னை சுட்டுக் கொள்ளுவீங்களா? என்னை அடிச்சே கொள்ளுவீங்களா? நீங்க என்ன அணுகுமுறை இது? தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிற எங்களை CBCID கண்காணிக்கிறது. இப்ப அந்த குடும்பத்திற்கு அன்பான தலைவணங்கி ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவு செய்து CBCID விசாரணை கோராதீங்க. CBCID என்னென்ன பண்ணிருக்குன்னு இப்ப சொல்றேன். தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தை மூடி மறைத்தார்கள். வேங்கை வயல் சம்பவத்தில் மலத்தை குடித்தவர்களை குற்றவாளியாக்கி வைத்திருக்கிறார்கள். வடகாடு கலவரத்தை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் CBCID தயவு செய்து கேட்காதீங்க. சரி, யாரு கேட்கிறது? CBI விசாரணை. ஐயா சங்கரசுப்புனுடைய மகனுடைய மரண வழக்கை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக CBI விசாரித்துக் கொண்டிருக்கிற, இன்னும் தொட்டபாடில்லை. அப்ப நீதி விசாரணை எங்கே நடக்கும்? ஓய்வு பெற்ற உண்மையான நீதி அரசர்கள், எடுத்துக்காட்டாக சந்துரு போன்ற உயர்ந்த மாமனிதர்களை வைத்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். சரி, இப்ப இந்த தம்பியை பிரேத பரிசோதனைக்கு மதுரையில் இருக்கிற ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. எங்கிருந்து? சிவகங்கை மடப்புறத்திலிருந்து எங்கே கொண்டு போகிறாங்க? சிவகங்கையில் மருத்துவமனை இல்லையா? என்ன பேசி முடிச்சிருக்காங்க? அப்போ உள்ள தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் எப்படி சின்னச்சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு மாற்றினார்களோ, இன்றைக்கு தம்பியை மடப்புறத்திலிருந்து மதுரைக்கு மாற்றி இருக்கிறதுனுடைய பின்னணி என்ன? இப்போ நான் சொல்கிறேன். பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட போது வீடியோ எடுக்கப்பட்டதா? எந்த மருத்துவ அதிகாரி அவரை பரிசோதித்தார்? மருத்துவ பிரேத பரிசோதனையில் எனக்கு சந்தேகம் எழுகிறது. எந்த அடிப்படையில் எழுதுங்க? தங்கை ஸ்ரீமதியை போல எங்களுக்கு எடுத்துக்காட்டு இருக்குல்ல. எதனால் இறந்தார், எப்படி இறந்தார், எங்கே காயங்கள் இருக்கிறது, எந்த இடத்திலெல்லாம் இரத்தக்கட்டு இருக்கிறது, இந்த அறிக்கைகள் எமக்கு தந்தால்தான் என் மகனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று பெற்றோர்கள் சொல்லலாம். பேரம் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. ஏனென்றால் இங்கே ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல இந்த தம்பியை ஏற்ற போனது திமுக காரில், அது தெரியுமா உங்களுக்கு? திமுக வண்டியில் ஏற்ற போனதாக தான் கோவை சத்தியன் கூட அதை இது போட்டிருக்காரு. ஒன்று, அதிமுக காரங்க எல்லா வகையிலும் இதை உதவி பண்ணியிருக்காங்க. இங்கே அரசியல் நாடகம் நடக்கிறது. இல்லை, அவங்க தான் எதிர்ப்பு தெரிவித்து இந்த விஷயத்தில் அவங்க காரில் ஏற்ற விடாமல், திமுக காரில் ஏற்ற விடாமல் பின்புக்கு வந்து காவல் நிலைய வாகனத்தில் ஏற்ற விட்டதாக செய்தி வருது. ஏன், எதுக்காக? உங்கள் வாகனம் எங்கே போச்சு? சரி, இப்போ மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை கொடுத்து முடிச்சிட்டிங்க, குடும்பத்திட்ட ஒப்படைச்சிட்டிங்க பணத்தை. அரசாங்கம் என்ன சொல்லும்? நிதிதாரம்னு சொல்லியிருக்கோம். வீட்டில் ஒருத்தருக்கு வேலைன்னு சொல்லியிருப்பீங்க. வீட்டுக்கு கூட எங்கள் குடும்பத்தில் ஒன்று கொண்டீங்கன்னா எங்கள் குடும்பத்துலேயும் ஒரு அரசு வேலை கிடச்சிருமே. நாங்களாம் கஷ்டத்தில் இருக்கோம், என்னை கொண்டுருங்க, என் குடும்பத்துக்கு ஒரு 15 லட்சம் 20 லட்சம் பணம் கொடுத்துருங்க. நல்லா இருக்குல்ல இந்த தேசம்? என்ன அயோக்கியத்தனமான அரசு இதை செய்கிறது? கேவலங்கட்ட அரசு இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. 2 திராவிட இயக்கங்களையும் தமிழ் மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிற வரை இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக எழும். மக்களுக்கு புத்தி இல்லை. இந்த தேசத்தை 56 ஆண்டு காலத்திற்கு மேலாக நாம் கீழவெண்மணி நிகழ்விலிருந்து தொடங்குவோம். நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் மேலவளவு முருகேசன் படுகொலை. நான் ஒரு துக்ககரமான நிகழ்வில் உங்களை நான் சந்தித்திருக்கிறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக போடணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னை தமிழ் தேசிய தளத்திற்கு படிக்க வைத்து ஆளாக்கி பாவலலேறு பெருஞ்சித்திரனாருடைய மாணாக்கராக இருந்து தேவேரைய பாவாணருடைய மாணாக்கராக வளர்ந்து அரும்பெரும் புலவராக
எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பெருமதிப்பிற்குரிய புலவர் வீராண்டான் இன்று அதிகாலை மரணமுற்ற செய்தி என் காதுகளின் செவிகளுக்குள் விழுந்தது. இயற்கை உணவை தன் இறுதி காலம் வரை உண்டவன், உரங்கள் கலப்படம் இல்லாத நெற்பயிர்களை பயிரிட்டு உணவெடுத்தவன், இந்த மாபெரும் புலவன் வீராண்டான் மரணப்படுக்கையில் கிடக்கிற போது நான் மரணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். என் புலவனை பார்க்க நான் போக முடியாமல் ஒரு தம்பியினுடைய மரணத்திற்காக நீதி கேட்கிற இடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். ஐயா பெரும் புலவர் வீராண்டான் அவர்களுக்கு செமார்ந்த வீர வணக்கம். அவர் சொல்லுவார், எம் இனத்தை அழித்தவர்களை கருவறுக்க என்னிடம் ஆயுதம் இருக்கிறது என்று அடிக்கடி சொல்லுவார். அதை சொல்லாமலேயே கடந்து போய்விட்டார் என்பது மனவேதனைக்குரியது. பரவாயில்லை, அவர் இறந்து கிடக்கிற பக்கத்து ஊர் தான் திருப்புவனம், பக்கத்து மாவட்டம். அப்ப இந்த அஜித் குமாரை அழைத்து செல்வதற்கு முன்னால் அந்த நகை காணவில்லை என்று ஒரு எஃப்ஐஆர் போடலாம். வாய்மொழி உத்தரவு, வாய்மொழியில் அந்த அம்மா வந்து சொல்றாங்க. அதன் அடிப்படையில் விசாரணை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமில்ல, வேறொரு வழக்கிற்காக ஒரு வழக்கறிஞர் யதார்த்தமாக அந்த காவல் நிலையத்துக்கு போகும்போது அந்த வழக்கறிஞர்கிட்ட காவல்துறையுடைய சில தெரு பொறுக்கிகள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லி வாங்கியிருக்காங்க. சரி, தம்பி என்னவெல்லாம் செய்தான் சொல்லியிருக்கான். அவருடைய தம்பி அஜித் குமாருடைய தம்பி நவீன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் என் கண்களால் பார்த்தேன் என் அண்ணனை அடிக்கிற போதுன்னு சாட்சியம். சொல்ல முடியாத இடத்தில் அடித்தார்கள். என்ன உங்க வீட்டு சொத்தை கேட்டானா அஜித் குமார்? உன் பொண்டாட்டியை கையை பிடிச்சிருத்தானா? உன் பிள்ளைய ரேப் பண்ணானா? நான் கேட்குறேன், என்ன யோக்கியதை இருக்கு இந்த காவல்துறையினுடைய கருப்பாடுகளுக்கு? இவங்கெல்லாம் விளங்குவாங்களா? இவங்க குடும்பம் விளங்குமா? ஒரு 28 வயதை கூட பூர்த்தி செய்யாத ஒரு இளைஞன் தன்னுடைய திருமணமாகி 2வது மாதத்தில் தன் மனைவியை விட்டு இன்னைக்கு அவன் மரணப்படுக்கையில் அவன் மரணித்து கிடக்கிறான் என்றால் இந்த அயோக்கியத்தனமான வேலையை இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு யார் பதில் சொல்றது? அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை யார் சரி செய்வது? அயோக்கிய பிண்டங்கள் 6 பேரை இன்னைக்கு கைது செய்திருக்கிறது. அது எப்ப? தற்காலிக பணியிடை நீக்கம். அது என்ன தற்காலிக பணியிடை நீக்கம்? அது எதுக்கு? அது யாரை ஏமாத்துறீங்க நீங்க? நான் இப்ப இந்த மாதிரி ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டா தற்காலிகமாக விசாரணைன்னு சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதியா? இதுல வந்து இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி வந்து விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வேங்கட பிரசாத்ங்கிற ஒரு அதிகாரி. நேர்மையான விசாரணை நடந்துருமா? சிபிசிஐடினா என்ன? இந்த அதிகாரி யாரு? இவர் என்ன சாதிய பின்புலத்தை சார்ந்தவர்? இவர் எப்படி நேர்மையாக அங்கே செயல்படுவார்? எல்லா மாவட்டங்களிலும் சாதி ரீதியாக காவல்துறை அதிகாரிகள் பணி செய்து கொண்டிருக்கிறார், எல்லா மாவட்டத்திலையும். அதனாலதான் வடகாடு பிரச்சனை, அதனாலதான் வேங்கவயல் பிரச்சனை. யார் சரி செய்வது? ஆளுகிற அதிகார வர்க்கம். நான் கேட்கிறேன், கூட்டணி கட்சிகள், ஆளுகிற கூட்டணி கட்சிகள் இதுவரை ஏன் வாய் திறக்கவில்லை? கொஞ்சமா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. திருமாவளவன் உட்பட அவர் மனிதநேய மாண்பாளர், அவர் கண்டனம் தெரிவிக்கிறாரு. காங்கிரஸ் எல்லாம் பேசா? ஏன் பேசல சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு என்ன, எது தடுக்குது? கூட்டணி தர்மமா? சீட்டு பேரமா? ஒரு அப்பாவி இளைஞனை அடித்து கொண்டிருக்கிற இந்த காவல்துறை, நான் என்னை பொறுத்தவரை நான் சொல்றேன், எங்களை திருப்பி ஆயுதம் தூக்க வைக்க போறீங்கடா நீங்கெல்லாம். அப்படிதான் நீங்க கொண்டு போறீங்க. நீங்க இந்த நாட்டை ஆயுதம் எடுத்தோம்னா தாங்க மாட்டீங்க. அதையும் சொல்றேன், எச்சரிக்கையோட தான் சொல்றேன். இந்த மாதிரியான போக்கு அப்படின்றது ஒரு தவறு. அப்ப நீ கொள்ளலாமா? போகும் இல்ல, நீ கொள்ளலாம். அது வழிகாட்டா தெரியல உங்களுக்கு? காவல் நிலையத்தில் வச்சு கொள்ளலாம். அதிகார துஷ்பிரயோகமா இதை பயன்படுத்தி சட்டத்தை பயன்படுத்தக்கூடியவன் யாருங்க? யார் பயன்படுத்துவது? போலீஸ்காரன் தானே. அப்ப அவன் சட்டத்தை மீறானா? அவனுக்கு பேர் என்ன? நான் சட்டத்தை மதிக்கிறேன், இந்திய திருநாட்டை மதிக்கிறேன், என் தமிழர் தாயகத்தை பெரிதாக மதிக்கிறேன். ஏன் நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, இதை நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்? எனக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது. நான் என்ன செய்ய முடியும்? நான் தற்கொலை பண்ணிக்கவா? என் தலைவன் சொல்லி இருக்கிறான், அடித்தால் திருப்பி அடி, ஆயுதம் எடுத்தால் நீ முடின்னு இருக்கான். அந்த பாணியில நான் செயலாற்றக்கூடியவன். என் தலைவன் தமிழரசன் பாணியில் தான் நான் பயணிக்கிறேன். என்னப்பா பிரச்சனை? அவன் காட்டிய வழியில் தான் நான் பயணிக்க தொடங்குவேன். எனக்கு அவன் தான் தலைவன். அவன் சொல்லிக் கொடுத்த பாடத்தின் அடிப்படையில் தான் நான் போராட முடியும். நீங்கள் இதே வேலையை தொடர்ந்து செய்வீர்களே ஆனால் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? பார்த்துட்டே இருக்கணுமா? இப்படி பேசிட்டு போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்க. அடுத்து, இதுவரை 36 காவல் மரணங்கள் நடைபெற்றதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. ஆனால் நீதியரசர் 24ஓட முடிச்சிருக்கிறாரு. அது தொடர்பான விரிவான அறிக்கையை தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இது விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டும். இந்த 4 வருஷம் இது மட்டும் இல்ல, இந்த திருப்புவனம் காவல் நிலையத்துல இது 4வது சம்பவம்னு அங்க இருக்கிற மக்கள் பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்திருக்கு. மக்கள் சொல்றாங்க இது 4வது சம்பவம். நாங்க இந்த காவல் நிலையத்தால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதுக்குடா அந்த காவல் நிலையம்? மக்களை பாதுகாக்கவா, மக்களை சிதைக்கவா? எதுக்காக அந்த காவல் நிலையம்? மடப்புறம் காவல் நிலையத்தில இல்ல திருப்புவனம் காவல் நிலையம்? மடப்புறத்துல காவல் நிலையம். திருப்புவனம் தான். மடப்புறங்கிறது ஒரு கிராம பகுதி. அவங்களுக்கு காவல் நிலையம் வந்து திருப்புவனம். அப்ப இந்த திருப்புவனம் பகுதியிலே 4 சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னா அது எது? அந்த காவல் நிலையம் இருந்தா இடிச்சா என்னன்னு. இப்ப இந்த அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட இந்த 6 பொறுக்கி நாய்கள் பழக்கம் இல்லாதவனா இருப்பான் அந்த அதிகாரிக்கு. ஒரு மாவட்டத்துக்குள்ள எப்படி பழக்கம் இல்லாம இருப்பான்? யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப இதை நேர்கொண்ட சமூக மீது அக்கறை வைத்திருக்கிற சமூக செயற்பாட்டாளர்கள், மாண்புமிகு சந்துரு போன்ற நீதியரசர்கள் இந்த வழக்கிற்குள்ளே வந்து விசாரணையை தொடங்க வேண்டும் என்று பணிவாக நான் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப நீதியரசரை 24 மரணம் சொல்லிட்டாரு, விரிவான அறிக்கை கேட்டாரு, கொடுப்பாங்களா? நீதியரசர் கேட்டு கொடுக்கிற அளவுக்கு தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த அரசு எதுக்கு?
கலைச்சிட்டு போங்க. மக்களை பாதுகாக்காத அரசு எதற்கு? மக்களுக்காக 1000 ரூபா நீங்க கொடுக்கறதுக்காகவா? பயணச்சீட்டு வாங்கிக்கிட்டு பயணம் செய்யக்கூடிய அவல சூழலா? அதுக்கு ஒரு நான் கேட்கிறேன், காசு இல்லாம பயணச்சீட்டு அது எதுக்கு கொடுக்குறீங்க? பேப்பர் செலவு எவ்வளவு? மகளிருக்கு இலவசம். உங்க லட்சணம் காரி துப்பலாம் பூணும். அந்த அளவுக்கு கேடுகட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்னுடைய தம்பி மரணம், யார் நீதி கேட்பது? அவருடைய உயிரை யார் தருவது? பேரம் பேசியிருப்பான் நேரம் குடும்பத்துக்குள்ள, உனக்கு இத்தனை லட்சம் தர்றேன், அமைதியா இருந்துக்கோ, உன் வீட்டில் வேலை, பேசாம இருந்துக்கோ, பெருசுப்படுத்தாத. இப்படியே ஒவ்வொரு மரணங்களிலும் இவர்கள் பேரம் பேசிதான் இந்த வழக்குகளை நிர்மூலமாக்கு. அப்புறம் இதுக்கு சட்டம். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த 5 பேரை பிடிச்சிட்டு போனாங்கல்ல காவல் நிலையத்தில், தம்பி நவீன் போன்றவர்களை என்ன விசாரிச்சிங்க? எந்த அடிப்படையில் விசாரிச்சிங்க? வீட்டில் இருந்தவங்களாம் தூக்கிட்டு போய் விசாரிச்சிருக்கீங்க, என்ன காரணம்? ஆக தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய காவல் நிலையத்தில் இயங்கக்கூடிய அந்த காவலர்கள் மீண்டும் புத்துணர்ச்சி பயிற்சி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இதுமான பொறுக்கித்தனமான அயோக்கியத்தனமான வேலைகளை எல்லா காவல் நிலையத்திலும் செய்யக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. கட்டிங் வாங்குறான் சாராய கடையில், பான்பராக்கு விற்கிறான், கட்டிங் வாங்குறான். இரவு 10 மணிக்கு மேலே ஹோட்டல் நடத்தினா அவன்கிட்ட போய் கட்டிங் வாங்குறான். வாகனங்கள் தணிக்கை என்கிற பேரில் மிகப்பெரிய அளவில் கட்டிங் வாங்குறானுங்க. இதையெல்லாம் தாண்டி கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறான் காவல் நிலையத்தில். இவர்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அரசாங்கத்தினுடைய ரவுடிகளாக இன்றைக்கு வலம் வரக்கூடிய சூழல் இன்னைக்கு காவல்துறை இருக்கிறது என்றால், மக்கள் எங்களது நண்பன்னு வாசகத்தை போட்டு ஏமாத்துறீங்களா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். உள்ள போய் உட்கார முடியுமா? நான் ஒரு காவல் நிலையத்துக்குள்ள போய் உட்கார கூட சொல்லலை, ஆனால் இருக்க போட்டிருக்கான். அதாவது மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடாதவர்கள், மனிதனையுமே அற்றவர்கள், உயிரினங்களின் மீது பரிவில்லாதவர்கள், ஏன் தன் பிள்ளைகள் கூட பாசம் காட்டாதவர்கள் இன்றைக்கு காவல்துறையிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால், இவர்களெல்லாம் எப்படி இந்த தேசத்தை கட்டி காக்க முடியும்? தமிழ்நாடு அரசுக்கு மிகுந்த கவனத்தோடு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். லாக்அப் டெத் என்று சொல்லக்கூடிய இந்த காவல் நிலையத்திற்குள் நடக்கக்கூடிய இது போன்ற கொடுமையான நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ச்சியாக அரங்கேற்றமாகி தொடர்ந்தால், இன்னும் இதர பிறக கொலைகள் நடந்தால், தெரியுமில்ல, ஒரு நாளைக்கு 6 கொலைகள் நடப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது இந்த ஆட்சியில். எல்லாம் கண்மூடி வித்தைகளாக இவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மன்றத்தில் காசை கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை, பல லட்சம் கோடிகளை இன்றைக்கு கொள்ளையடித்து வைப்பதை அன்றாட நிகழ்வுகளாக நாம் வலையொலி தளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் நல்ல தீர்ப்பை இந்த தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும். இது போன்ற கொடுமைகளை அனைத்து இந்திய அதிமுகவும் செய்திருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகமும் செய்து கொண்டிருக்கிறது. வெண்மணியிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இவர்களை மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 6 பேர் படுகொலை நினைவு நாள் இன்று. அந்த மகத்தான போர் மறவர்கள் தன்னுடைய பஞ்சாயத்தில் தலைவராக வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவர்களை பேருந்திற்குள்ளேயே வைத்து படுகொலை செய்யப்பட்ட காட்சிகள் இன்னும் கண் முன்னாடி விரிந்து கிடக்கிறது. என்ன ஆட்சிகள்? திமுக ஆட்சியில் தான் நடந்தது. அதுக்கும் இந்த 2 ஆட்சிகளை இந்த மண்ணில் இருந்து தூக்கி எறிய வேண்டும். தூக்கி எறிவது மட்டுமல்ல, ஒரு உறுப்பினர் கூட அந்த கட்சிகளில் இருக்கக்கூடாது. அங்கே இருக்கிறவங்க அயோக்கியர்கள். அப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு கேடுகட்ட ஆட்சி நடக்கிறது என்றால், ஒரு சில பேர் பதிவிடுறான், வாருங்கள் தொண்டர்களாக, வாருங்கள் உறுப்பினர்களாக. இவ்வளவு செஞ்சதுக்கு பிறகும் உறுப்பினர் சேர்க்கிறீங்களே, எதுக்குடா? இன்னும் செய்வதற்காகவா? காலங்கள் மாறும். அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் நம் போன்றவர்கள் போராட வேண்டும். ஆகையால் இந்த மரணத்தை ஒரு நாளும் நாம் மன்னித்து விட முடியாது. அந்த குற்றவாளிகளை கைது செய்யுங்கள். பணியிடை நீக்கம் மட்டும் போதாது, கைது செய்து சிறைப்படுத்தப்பட வேண்டும். உரிய தண்டனையை நீதிமன்றம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். சாட்சியில் அழிச்சிருவான், அதுக்கு தான் மாட்டுக்கொட்டையில் கொண்டு போய் வச்சு அடிச்சிருக்கிறான், அதுக்கு தான் ஒரு தோப்புக்குள்ள கொண்டே வச்சு அடிச்சிருக்கிறான். உடல் கூறு சரியான முறையில் இருக்க வேண்டும். அது சரியாக இல்லை என்றால் இந்த தம்பி அஜித்தை புதைப்பதை விட பிணமாக வைத்துக்கொண்டு போராடுவதே மேலானது என்று நான் ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு நேர்காணல் செய்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.